மதியே ஆயுதம் சேனல் வழியாக நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இது ஒரு சிறப்பு பகுதி. நிறைய நண்பர்கள் ஜீவன் ஆரோக்கியா பத்தி ஒரு முழுமையான பதிவை வெளியிடுமாறு நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. நானும் நேரம் வரட்டும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்களும் இடைவிடாம கேட்டே இருக்காங்க. நான் கூட கொஞ்ச நாள் கேட்பாங்க, அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இடைவிடாம இந்த ஜீவன் ஆரோக்கியா பத்தி எங்களுக்கு முழுமையான பயிற்சி வகுப்பு தேவைன்னு கேட்டதுனால, இன்னைக்கு அந்த ஜீவன் ஆரோக்கியா பத்திய ஒரு முழுமையான பதிவை வெளியிடலாம் என்பதற்காகத்தான் இந்த சிறப்பு பதிவு. வாருங்கள் நண்பர்களே, ஜீவன் ஆரோக்கியாவை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். ஜீவன் ஆரோக்கியா டேபிள் நம்பர் 904. ஜீவன் ஆரோக்கியாவோட பிளான் நம்பரு. ஜீவன் ஆரோக்கியா is a non-linked health insurance policy which helps individual to cope up with the rising medical cost. In this plan, you can cover yourself, spouse, children, parents, as well as mother-in-law and father-in-law. It is a comprehensive health insurance policy for the entire family. ஜீவன் ஆரோக்கியாவை பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. இப்போ பாத்தீங்கன்னா, சமீப காலமா நமது மெடிக்கல் காஸ்ட்ங்கிறது அதிகமாயிட்டே வருது. அதை கவர் பண்றதுக்காக வந்த பாலிசி இது. இந்த பாலிசியில நீங்க உங்களுக்கு பாலிசி எடுத்துக்கலாம், உங்களது ஸ்பௌஸ்க்கு எடுத்துக்கலாம், சில்ட்ரனுக்கு எடுத்துக்கலாம், உங்க பெற்றோருக்கு எடுத்துக்கலாம், உங்க மாமனார் மாமியார் அவங்களையும் இந்த ஒரு பாலிசியில கவர் பண்ணிக்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா, உங்க குடும்பத்துக்கே ஒரு என்டையர் குடும்பத்தையே கவர் பண்ணக்கூடிய ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசினா அது நமது ஜீவன் ஆரோக்கியா தான். In this plan, you get paid on amount irrespective of the treatment cost. So, Jeevan Arogya can be effectively used as a backup to your health insurance plan to provide an additional cover to some of the incidental expenses which you incur during hospitalization. இந்த பிளான்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செலவு பண்ணீங்க அப்படிங்கிற பத்தி அவங்க கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. மாறா இந்த பிளான் எடுக்கும் போதே உங்களுக்கான பெனிஃபிட்டை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு இதுதான் பெனிஃபிட் அப்படின்னு முதல்லயே பிக்ஸ் ஆயிரும். அந்த அமௌண்ட் நீங்க அந்த ஹில்னஸ்ல சஃபர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்ப இந்த ஒரு ஃபியூச்சர்னால நீங்க மெடிக்ளைம் ஏற்கனவே போட்டிருந்தால் கூட அதுலயும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம், இதுலயும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அப்ப இந்த பிளான் ஒரு பேக்கப் பிளானா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க போட்டிருக்கக்கூடிய மெடிக்ளைம் பாலிசியில ஃபுல் அமௌண்ட் எப்பவுமே கிடைக்காது. அதுல ஒரு 60 நீங்க என்ன அமௌண்ட் கிளைம் பண்றீங்களோ அதுல 60% 70% தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப இது இல்லாம வேற எக்ஸ்பென்ஸும் நீங்க நிறைய நம்ம பொதுவா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது மெடிக்ளைம்ல கவர் ஆகாத நிறைய எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணுவோம். பெட்ல படுக்கிறது, இல்ல நம்ம பார்க்கக்கூடிய விசிட்டர்ஸ், இல்ல நம்ம கூட இருக்கிற அட்டண்டன்ஸோடைய எக்ஸ்பென்சஸ், அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய மெடிக்ளைம்ல கவர் ஆகாது. அப்ப அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பென்ஸ் அதிகமா தான் பண்ணுவோம். அப்ப அதை பேக்கப் பண்றதுக்கு இந்த ஜீவன் ஆரோக்கியா பாலிசி இது பிக்சடு பெனிஃபிட் ஸ்கீம் அப்படிங்கறதுனால நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செலவு பண்ணீங்க அப்படிங்கறதுக்கான கேள்வியே இல்லைங்க. அப்ப கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் எல்ஐசி ஜீவன் ஆரோக்கியா பாலிசி சுருக்கமா சொல்லணும்னா இதோடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, one health insurance policy that covers self, spouse, children, parents and parents-in-law. ஒரே பாலிசி
அதுல உங்களையும் கவர் பண்ணிக்கலாம், உங்க மிஸ்ஸஸையும் கவர் பண்ணிக்கலாம், உங்க குழந்தைகளையும் கவர் பண்ணிக்கலாம், உங்க பெற்றோரையும் கவர் பண்ணிக்கலாம், உங்க மாமனார் மாமியார்களையும் கவர் பண்ணிக்கலாம் ஒரே பாலிசியில. அதே மாதிரி இட் கவர்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன், சர்ஜரி காஸ்ட் அண்ட் மோர். ஹாஸ்பிட்டல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதையும் கவர் பண்ணிக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணா அதையும் கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலையும் சில வசதிகள் இதுல இருக்கு. அது என்னங்கிறத நம்ம அடுத்து படிப்படியா பார்ப்போம். அப்புறம் ப்ரொவைட்ஸ் பெனிஃபிட் பே அவுட் irrespective ஆஃப் ஆக்சுவல் மெடிக்கல் காஸ்ட் இன்கர்டு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இதோடைய மெடிக்கல் காஸ்ட் எவ்வளவுங்கிற பத்திலாம் கவலைப்படாம ஃபிக்ஸடு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். கேன் பி அவைல்டு அலாங் வித் எக்ஸிஸ்டிங் மெடிக்ளைம் பாலிசி ஃபார் தி சேம் ஹாஸ்பிட்டலைசேஷன் சர்ஜரி. நீங்க அதே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் சர்ஜரிக்கும் வேற மெடிக்ளைம்ல கிளைம் பண்ணாலும் இதுல கிளைம் பண்ணிக்கலாம். கவர் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு நியூ மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி இன் கேஸ் ஆஃப் மேரேஜ் அண்ட் சைல்டு பர்த். இந்த பாலிசி போடும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தது அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மனைவி இதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த பாலிசி போடும்போது உங்களுக்கு குழந்தை பிறக்காம இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா அந்த குழந்தையும் இந்த ஸ்கீம்ல நீங்க சேர்த்துக்கலாம். குயிக் கேஷ் ஃபெசிலிட்டி இஸ் அவைலபிள் ஆன் ஹாஸ்பிட்டலைசேஷன் instead of waiting to make a claim for the benefit after discharge. Under quick cash, 50% of advance payment is given by LIC for 57 surgery performed in network hospitals. இதுல வந்து பாத்தீங்கன்னா குயிக் கேஷ் ஃபெசிலிட்டின்னு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. நீங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி அதுக்கப்புறம் கிளைம் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே உங்களுடைய சர்ஜரிக்கான என்ன அமௌண்ட் எலிஜிபிள் இருக்கோ அதுல 50% வந்து நீங்க கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு பேர் தான் குயிக் கேஷ் ஃபெசிலிட்டி. அது இந்த ஜீவன் ஆரோக்கியா பாலிசியில இருக்கு. பே அவுட் மேட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் போட்டோ காப்பி ஆஃப் பில். நமக்கு ஒரிஜினல் பில் தேவையில்லை. நான் முதலே சொன்ன மாதிரி நீங்க வேற மெடிக்ளைமுக்கு ஒரிஜினல் பில் கொடுத்திருந்தால் கூட போட்டோ காப்பியை வச்சு நீங்க இதுல கிளைம் பண்ணிக்கலாம். இது இல்லாம நோ கிளைம் பெனிஃபிட் இஸ் 5% ஆஃப் இனிஷியல் ஹாஸ்பிட்டலைசேஷன் கேஷ் பெனிஃபிட், ஹச்சிபின்னு சொல்லுவோம். அதை ஹச்சிபின்னா என்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா படிப்படியா பார்க்க போறோம். நீங்க வந்து பாலிசியை வந்து இது வரைக்கும் எதுவுமே கிளைம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கேஸ் பெனிஃபிட்ல 5% வந்து கூட்டிகிட்டே போவாங்க. இது ஒரு வசதி நமக்கு. நோ கிளைம் போனஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்க இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க கிளைமே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரீமியத்துல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் நோ கிளைம் போனஸ் அப்படிங்கறது பேரு. அது வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ்ல அப்படி கொடுப்பாங்க. இந்த மெடிக்ளைம் பாலிசியை பொறுத்தவரை நீங்க கிளைம் பண்ணல அப்படின்னா அந்த வருஷம் எந்த கிளைமும் வரல அப்படின்னா நீங்க வந்து நோ கிளைம் பெனிஃபிட்டா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் கேஷ் பெனிஃபிட்ல 5% வந்து நீங்க கூட வாங்கிக்கலாம். பெனிஃபிட் ஆஃப் எல்ஐசி ஜீவன் ஆரோக்கியா பாலிசி. அப்ப இந்த பாலிசி போறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னு பாத்தீங்கன்னா எல்ஐசி ஜீவன் ஆரோக்கியா பிளான் பெனிஃபிட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆஸ் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் ஹச்சிபி. அடுத்து மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் அதாவது எம்எஸ்பி. அடுத்து டே கேர் ப்ரொசீஜர் பெனிஃபிட். அடுத்து அதர் சர்ஜிக்கல் பெனிஃபிட், ஆம்புலன்ஸ் பெனிஃபிட், பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் பிடபிள்யூபி அப்படின்னு இந்த ஃபாலோயிங் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ஜீவன் ஆரோக்கியா பாலிசி போடுவதால் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு பெனிஃபிட்டை பத்தியும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் கேஸ் பெனிஃபிட் ஹச்சிபி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா பேசிக் இன் ஜீவன் ஆரோக்கியா. செலக்டிங் தி ஹாஸ்பிட்டல் கேஸ் பெனிஃபிட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் in understanding its benefit. All other benefits are linked to this amount. அதாவது நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கிடைக்கக்கூடிய அந்த கேஷ் பெனிஃபிட்டுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்றது. இந்த பெனிஃபிட்டை நீங்க சூஸ் பண்றதா முதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பெனிஃபிட் அமௌண்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் and other benefit எல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. Hospital cash benefit is the cash you get on daily basis in case any member covered by this plan is hospitalized. You can choose your HCP to any of the following: 1000 per day, 2000 per day, 4000 per day,
3,000 per day, 4,000 per day. You are eligible to receive the HCP if you have been admitted to the hospital for 24 hours. The daily cash benefit is only extended for the hospitalization period after first 24 hours in a non-ICU ward or room of the hospital. அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி நீங்க போய் இந்த ஸ்கீம்ல கவர் ஆகக்கூடிய அனைத்து மெம்பர், நீங்க ஸ்பௌஸ், குழந்தைங்க, பேரண்ட்ஸ் இன்லா, அதுல யாராவது ஒரு ஹில்னஸுக்காகவோ சர்ஜரிக்காகவோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டெய்லி கேஸ் பெனிஃபிட்டுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டல் கேஸ் பெனிஃபிட். இதுல வந்து உங்களுக்கு 4 சாய்ஸ் இருக்கு. நீங்க டெய்லி 1000 ரூபாய் வர்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல 2000 ரூபாய் வர்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல 3000 ரூபாய் வர்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல 4000 ரூபாய் வர்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எத்தனை ரூபா வேணுங்கிறத சூஸ் பண்றீங்களோ அதன் அடிப்படையில நீங்க பிரீமியம் கட்டணும். 1000 ரூபாய் வர்ற மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரீமியம் இருக்கும். 4000 வர்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரீமியம் இருக்கும். ஒரு 24 ஹவர்ஸுக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாதான் இந்த கேஷ் பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். Every year, this daily cash benefit shall be increased by 5% of the HCP selected on purchase till it reached 1.5 times the HCP value chosen on purchase. அதாவது இந்த டெய்லி கேஷ் பெனிஃபிட் வந்து வருஷம் 5% கூடிட்டே போகும். எது வரைக்கும் கூடும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண கேஷ் பெனிஃபிட் வந்து 1.5 மடங்கு ஆகிற வரைக்கும் அது வந்து 5% கூடிட்டே போகும். For example, if you had chosen an HCP of 2,000 per day, the value of HCP will be as follows. First year HCP 2,000, second year HCP 2,100, third year HCP 2,200. It will keep increasing every year till it reach 1.5 times, that is rupees 3,000 per day, and they continue to remain the same. இப்போ உதாரணத்துக்கு நீங்க 2000 ரூபாய் வந்து HCP வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா முதல் வருஷம் வந்து அது 2000 இருக்கும். 2வது வருஷம் வந்து அந்த 2000ல 5% எவ்வளவு? 100 ரூபாய். அந்த 2100 கூடும். இதே 3வது வருஷம் இன்னொரு 100 ரூபாய், அப்ப 2200 ரூபாய் ஆகும். 4வது வருஷம் பாத்தீங்கன்னா 2300 ரூபாய் ஆகும். அப்படியே அது வந்து பாத்தீங்கன்னா 1.5 மடங்கு, அதாவது 3000 ரூபாய் வர்ற வரைக்கும் அது கூடிட்டே போகும். அந்த 1.5 மடங்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதே அமௌண்ட் வந்து கன்டினியூ ஆகும். In case there are no claim in the policy in a year, the HCP will increase it by 5% in addition to the increase shown above. The no claim benefit does not have an upper limit and will continue to accrue as long as no claims are made in the policy. இதை தவிர நான் முதலே சொன்ன மாதிரி நீங்க கிளைம் பண்ணாத வருஷத்துக்கு நோ கிளைம் பெனிஃபிட்னு இன்னொரு 5% வந்து இந்த HCP-ல கூடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ரெனிவல் டேட் அப்ப அதை கணக்கிட்டு கூட்டுவாங்க. ஆட்டோமேட்டட் ரெனிவல் டேட்டுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 வருஷம். 3 வருஷம் ஒருக்க இந்த பிரீமியம் ஆனது ரிவ்யூ பண்ணுவாங்க. இதே பிரீமியம் வச்சுக்கிறதா இல்ல பிரீமியத்தை கூட்டுறதா அப்படின்னு நம்ம எல்ஐசியோட இந்த பிளானோட அனுபவத்தை வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்படி 3 வருஷம் ஒருக்க ரெனிவல் டேட் அப்ப நீங்க இந்த பாலிசில எதுவுமே கிளைம் பண்ணல அப்படின்னா நோ கிளைம் பெனிஃபிட்டா இன்னொரு 5% கூடும். ஏற்கனவே 5% கூடனாலும் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா கூடும். In case of hospitalization of greater than 4 hours in the ICU ward of the hospital, you would be eligible to double the HCP benefit for that period. நீங்க வந்து இன்டென்சிவ் கேர்ல ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேல இருந்துட்டாலே இன்டென்சிவ் கேர்ல இருக்கும்போது நீங்க என்ன கேஷ் பெனிஃபிட் சூஸ் பண்ணீங்களோ அதை விட 2 மடங்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க 2000 ரூபாய் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்டென்சிவ் கேர்ல இருக்கும்போது 4000 ரூபாயாக கிடைக்கும். ஒரு 4 ஹவர்ஸுக்கு மேல இருந்தாலே அது 1 டேவா கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதையும் நீங்க கவனிச்சுக்கங்க. In case the total length of the hospitalization is less than 7 days, no benefits are paid for the first 24 hours of hospitalization. அதாவது நீங்க 7 நாளைக்குள்ள நீங்க பெட்ல இருந்தீங்க அப்படின்னா முதல் நாள் வந்து உங்களுடைய கணக்குல வராது. முதல் 24 ஹவர்ஸ் வந்து இந்த இதில் எடுத்துக்க மாட்டாங்க. மீதி நாளுக்கு தான் இந்த டெய்லி கேஷ் பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். உதாரணமா நீங்க 5 நாள் இருக்கீங்க அப்படின்னா
முத நாளை கழிச்சிட்டா மீதி 4 நாளைக்கு இந்த டெய்லி கேஸ் பெனிஃபிட் கொடுப்பாங்க. இதே மேக்ஸிமம் ஆனுவல் பெனிஃபிட் தட் கேன் பி அவைல்டு ஃபார் ஈச் ஆஃப் த பர்சன் covered in the plan 30 days. Maximum annual benefit that can be availed for each of the person covered in the plan 30 days in the year first, 90 days per year thereafter, inclusive of stay in ICU. Maximum number of days in ICU is restricted to 15 days in year 1 and to 45 days thereafter. நண்பர்களே, 7 நாளைக்குள்ள பெட்ல இருந்தீங்கன்னா முதல் நாள் வந்து கணக்குல வராது. அதை கழிச்சுட்டு தான் மீதி நாளைக்கு டெய்லி கேஷ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, 7 நாளைக்கு மேல நீங்க பெட்ல இருந்தீங்கன்னா அந்த முதல் நாளும் கணக்குல சேர்த்து முழு நாளுக்குமே இந்த டெய்லி கேஷ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வருஷத்துல மேக்சிமம் எத்தனை நாளைக்கு நீங்க கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலிசி போட்ட முதல் வருஷத்துல 30 நாளைக்கு வந்து நீங்க கிளைம் பண்ணலாம். அதிகபட்சம் 30 நாள் நீங்க பெட்ல இருக்கலாம். அடுத்த வருஷத்துல இருந்து 90 டேஸ் வரைக்குமே நம்ம மேக்சிமம் வந்து இத கிளைம் பண்ணலாம். அதாவது பாலிசி போட்ட முதல் வருஷம் 30 நாள், அதுக்கு அப்புறம் வருஷத்துல எல்லாம் நமக்கு 90 நாட்கள் நம்ம வந்து பெட்ல இருக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிவ் கேர் வந்து எவ்வளவு நாள் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் ஆண்டுல மேக்சிமம் 15 நாள் அலௌடு, அதுக்கு அடுத்த ஆண்டுல இருந்து 45 நாள் அலௌடு. அதாவது மொத்த நாள்ல பாதி நாள் போட்டுக்கோங்களேன். 30 நாள் அலோவ் பண்றாங்க முதல் வருஷத்துல, அதுல பாதி 15 நாள் நீங்க இன்டென்சிவ் கேர்ல இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லா மேக்சிமம் 90 டேஸ் அலோவ் பண்றாங்க, அதுல பாதி 45 டேஸ் நீங்க இன்டென்சிவ் கேர்ல இருக்கலாம். மேக்சிமம் லைஃப் டைம் பெனிஃபிட் that can be availed for each of the person covered in the plan 720 days inclusive of stay in ICU. Maximum number of days in ICU is restricted to 360 days per year. கணக்கு பார்த்தோம். லைஃப் டைம்ல இந்த பாலிசி டேர்ம் ஃபுல்லாவுமே மேக்சிமம் எவ்வளவு நாளைக்கு நீங்க வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 720 டேஸ் வந்து கிளைம் பண்ணலாம். இதுல இன்டென்சிவ் கேர்ல 360 நாள், அதுல பாதி 720 டேஸ் வந்து இந்த பாலிசி டயத்துக்குள்ள நம்ம கிளைம் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு முதல் வருஷம் 30 நாள், அதுக்கு அப்புறம் வந்து 90 நாள். இதுல இன்டென்சிவ் கேர்ல வந்து முதல் வருஷத்துக்கு 15 நாள், அதுக்கப்புறம் வந்து 45 நாள். ஹோல் அந்த பாலிசி டேர்ம் வரைக்கும் 720 டேஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். அதுல 360 நாள் வந்து ஐசியூக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட். ஹெச்இபினா என்னன்னு ஒரு நல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஹாஸ்பிட்டல் கேஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்ம போய் பெட்ல இருந்தோம் அப்படின்னா 24 ஹவர்ஸுக்கு மேல பெட்ல இருந்தோம்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை ரூபா வேணுங்கிறது. 1000 ரூபாயா, 2000 ரூபாயா, 3000 ரூபாயா, 4000 ரூபாயா, அதை பொறுத்து நமக்கு டெய்லி பெனிஃபிட் கொடுப்பாங்க. அதுக்கு எவ்வளவு முதல் வருஷத்துல எவ்வளவு மினிமம், அதுக்கப்புறம் எவ்வளவு, லைஃப் ஃபுல்லா எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட். சர்ஜரி பண்றீங்க, சும்மா போய் பெட்ல இல்லாம சர்ஜரி பண்றீங்க அப்படின்னா அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் எ மேஜர் சர்ஜரி during the policy period, an amount equal to 100 times the initial HCP selected will be paid to the policyholder as part of this benefit. So the payout for MSP will be as follows. அப்ப ஹெச்சிபி தான் பேசிக்னு சொன்னேன். ஏன்னா இந்த ஹெச்சிபி நீங்க எவ்வளவு சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுல 100 மடங்கு மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட்டா வாங்கிக்கலாம். உதாரணமா நீங்க 1000 ரூபாய் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல 100 மடங்கு எவ்வளவு, 1 லட்சம். அப்ப நீங்க சர்ஜரி பண்ணீங்கன்னா மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட்டா 1 லட்சம் கொடுப்பாங்க. இதே 2000 பெர் டே சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா. 3000 ரூபாய் நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா. 4000 ரூபாய் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய். ஹெச்இபியை பொறுத்து தான் நம்ம பிரீமியம் பார்க்க போறோம். அப்ப நீங்க எத்தனை ரூபாய் ஹெச்இபி சூஸ் பண்றீங்களோ அதுல 100 மடங்கு மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட். அவ்வளவுதான். நீங்க சர்ஜரிக்கு ஆக்சுவலா எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் கணக்கு இல்லைங்க. இதுபடி பிக்சடா கொடுத்துவாங்க. அடுத்து the list of major
surgeries are divided into category 1, category 2, category 3 and category 4. You will be paid only a percentage of the total MSP as shown below. இந்த மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட்டை வந்து அப்படியே 100% எல்லா சர்ஜரிக்கும் கொடுக்க மாட்டாங்க. சர்ஜரியை வந்து ஒரு 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. கேட்டகரி 1, 2, 3, 4 அப்படின்னு அதோடைய தீவிரத்தை பொறுத்து 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. கேட்டகரி 1 இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 100% வந்து நமக்கு கிடைக்கும். என்ன மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட், உதாரணமா நீங்க 3 லட்சம் ரூபாய் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் ஃபுல்லா கிடைச்சிடும். இதே 2வது கேட்டகரிக்கு வந்து 60% தான் கிடைக்கும். 3வது கேட்டகரிக்கு 40% தான் கிடைக்கும். 4வது கேட்டகரிக்கு 20% தான் கிடைக்கும். இது எந்தெந்த கேட்டகரியில என்னென்ன சர்ஜரி வருது அப்படிங்கிறத லிஸ்டும் இருக்கு. அதுபடி இந்த நமக்கு பணமானது கிடைக்கும். இன் கேஸ் யூ ஹேவ் ஆப்டட் ஃபார் HCP of 2000 per day, the major surgery benefit உதாரணத்துக்கு நீங்க HCP வந்து ஒரு 2000 ரூபாய் பெர் டே வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் வந்து 2000த்துல 100 மடங்கு 2 லட்சம். இப்ப கேட்டகரி 1 சர்ஜரியா இருந்தா 100%, அதாவது 2 லட்சம் கிடைக்கும். 2வது கேட்டகரியா இருந்தா 60%, அதாவது 1,20,000 ரூபாய் கிடைக்கும். 3வது கேட்டகரியா இருந்தா 40%, அதாவது 80,000 ரூபாய் கிடைக்கும். கேட்டகரி 4 இருந்தது அப்படின்னா 40,000 ரூபாய் கிடைக்கும். இதுதாங்க சர்ஜிக்கல் பெனிஃபிட்டை பொறுத்தவரை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. HCPல 100 மடங்கு, கேட்டகரியை பொறுத்து 100%, 60%, 40%, 20% கிடைக்கும். இந்த லிஸ்ட் கொடுத்துறாங்க எந்தெந்த சர்ஜரிக்கு எவ்வளவு, அது என்ன கேட்டகரி, அது எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் மேஜர் சர்ஜரியில ஒரு 140 சர்ஜரி இருக்கு. கார்டியோவஸ்குலர் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா கேட்டகரி 1 4 சர்ஜரி வந்து கேட்டகரி 1ல வருது, சில இது கேட்டகரி 2ல வருது, சில இது கேட்டகரி 3ல வருது. அப்ப நம்ம என்ன சர்ஜரி பண்ண போறோம், அது என்ன கேட்டகரி, அதுக்கு என்ன அமௌண்ட் வரும் அப்படிங்கறது இந்த லிஸ்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. நமக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். நம்ம என்ன சர்ஜரி பண்ண போறோம், இந்த லிஸ்ட்ல அது என்ன கேட்டகரி, நமக்கு என்ன அமௌண்ட் எலிஜிபிள் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல கார்டியோவஸ்குலர் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, ஹெமிக் அண்ட் லுமட்டிக் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், என்ட்ரோகிரீன் சிஸ்டம், ENT, ஓரல், ஐ, லிவர், கால் பிளாடர், விபத்து மூலமாக நமக்கு வந்து ஏதாச்சும் சர்ஜரி பண்ண வேண்டி இருக்குது, கை மாத்திரம், கால் மாத்திரம், பிளேட் வைக்கிறோம், அந்த மாதிரியான சர்ஜரி இருந்தா அது என்ன கேட்டகரி, அதுக்கு எவ்வளவு கிடைக்கும். இது இல்லாம சர்ஜரி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ரேஷன் என்னென்ன கேட்டகரி வரும் அப்படின்னு ஒரு 140 சர்ஜரி லிஸ்ட் இருக்கு. நம்ம என்ன சர்ஜரி பண்ண போறோம் அப்படிங்கிறத டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணி தான் போவோம். அப்ப இந்த லிஸ்ட்ல வருதா, அது என்ன கேட்டகரி அப்படிங்கறத நம்ம சுலபமாக பார்த்து கொள்ளலாம். நோட்: you can only claim the major surgical benefit for treatment of a condition which first occurred or manifested itself after the policy was taken. Maximum annual benefit that can be availed for each of the person covered in the plan 100% of major surgical benefit sum assured. Maximum lifetime benefit that can be availed for each of the person covered in the plan 800% of major surgical benefit sum assured. இதுல நீங்க எத்தனை பேரை கவர் பண்றீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட்ங்கிறது இண்டிவிஜுவலா அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க உங்க மிஸ்ஸஸ், குழந்தைங்க, பேரண்ட், மாமனார் போடலான்னு சொன்னேன், மாமனார் மாமியார், இதுல யாருக்குனாலும் ஆபரேஷன் வரலாம். இப்ப உங்களுக்கு மட்டும் வந்தாதான் கிளைம் பண்ண முடியுங்கிறதுல யாருக்கு வந்தாலுமே இல்ல எல்லாருக்கும் வந்தாலுமே அவங்க இண்டிவிஜுவலா கிளைம் பண்ணிக்கலாம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி 100
100% வந்து கொடுப்போங்கிற மாதிரி 800% தான் நம்ம ஒருத்தர் மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட்டா வாங்க முடியும். அதாவது உதாரணமா ஒருத்தர் 2000 வந்து டெய்லி பெனிஃபிட்டா சூஸ் பண்றாரு அப்படின்னா அவருடைய மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் வந்து 2 லட்சம். அப்ப 2 லட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா 8 மடங்கு எவ்வளவு? 16 லட்சம். 16 லட்சம் வரைக்கும் அவரு மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட்டா லைஃப் டைமா, அதாவது அந்த பாலிசி முடிகிற வரைக்கும் அவரு வாங்கிக்கலாம். ஒவ்வொரு மெம்பரும் 16 லட்சம் வாங்கிக்கலாம். அடுத்து மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் லிஸ்ட்ல வராம சில ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு டே கேர் ப்ரொசீஜர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மேஜர் சர்ஜிக்கல் லிஸ்ட்ல நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரி வந்து இடம் பெறல, அப்ப நமக்கு வந்து எதுவுமே கிளைம் கிடைக்காதான்னு நினைக்காதீங்க. டே கேர் ப்ரொசீஜர் பெனிஃபிட் லிஸ்ட் அது ஒரு 140 கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வந்தா நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் கேஸ் எனி ஆஃப் த மெம்பர்ஸ் கவர்ட் இன் த பிளான் அண்டர்கோஸ் எ டே கேர் ப்ரொசீஜர் ஆன் அமௌண்ட் ஈக்குவல் டு 5 times the HCP will be paid out. It does not matter what the actual cost of the day care treatment is. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் கேஸ் பெனிஃபிட்டை விட 5 மடங்கு உங்களுக்கு டே கேர் ப்ரொசீஜர் பெனிஃபிட்டா கொடுத்துருவாங்க. 5 மடங்கு. நீங்க அதுக்கு என்ன ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் எவ்வளவு எடுத்தீங்க அப்படிங்கறதெல்லாம் கணக்கு கிடையாது. என்னென்ன லிஸ்ட் அப்படின்னு பாருங்க. இதுவும் அந்த சர்ஜரி லிஸ்ட் மாதிரி ஒரு 140 லிஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த லிஸ்ட்ல உள்ள ஏதாவது நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், ஏன்னா இந்த லிஸ்ட்ல நான் படிக்க முடியாது, படிப்பதற்கு நேரம் இல்லை, படிச்சாலும் நமக்கு புரியாது, இதெல்லாம் டெக்னிக்கலா இருக்கு. நீங்க பெட்ல இருக்கும்போது நீங்க எந்த டிசீஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு டாக்டர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் தான் நீங்க சர்ஜரி பண்ண போறீங்க. அப்ப இந்த லிஸ்ட்ல வருதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேஜர் சர்ஜிக்கல் லிஸ்ட்ல வருதான்னு பாருங்க. அதுல வரலைன்னா டே கேர் ப்ரொசீஜர் பெனிஃபிட் லிஸ்ட்ல வருதான்னு பாருங்க. இதுல ஒரு 140 லிஸ்ட் இருக்குதுங்க. இதுவும் அதே மாதிரி ஒவ்வொன்றா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. மவுத்து, ஃபேஸு, டங்கு, செஸ்ட், பிரஸ்ட், டைஜஸ்டிவ் ட்ராக்கு, ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் எல்லாமே இதுல வருதுங்க. 140 லிஸ்ட் இதுல இருக்கு. ஆஞ்சியோகிராஃபி கூட வருது பாருங்க. இதுல என்னன்னா மேக்ஸிமம் ஆனுவல் பெனிஃபிட் that can be availed for each of the person covered in the plan வந்து 3 சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், 3 சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து 1 இயர்ல வாங்கிக்கலாம். அதாவது நீங்க 2000 ரூபாய் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல 5 டைம்ஸ் சொன்னேன், அப்ப 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள 3 சர்ஜரிக்கு நீங்க வாங்கிக்கலாம். அதாவது 30,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். லைஃப் டைமா பாத்தீங்க அப்படின்னா 24 சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு நீங்க லைஃப் டைமா நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மெம்பரும், நான் சொல்லக்கூடிய எல்லா பெனிஃபிட்டுமே ஒவ்வொரு மெம்பருக்குமே இது உண்டு அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. இந்த டே கேர் ப்ரொசீஜர்ல 5 டைம்ஸ் வந்து நம்ம கேஷ் பெனிஃபிட்டை கூட கொடுக்குறாங்க. இத 1 இயர்ல 3 சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்காக நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். லைஃப் டைம்ல, அதாவது இந்த பாலிசி முடிகிற வரைக்கும் 24 சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு வந்து நீங்க இந்த டே கேர் ப்ரொசீஜரா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது அதர் சர்ஜிக்கல் பெனிஃபிட். இதுலயும் வரல, இந்த லிஸ்ட்லயும் வரல அப்படின்னா அது வந்து இன் கேஸ் ஆஃப் எ சர்ஜரி which is not part of the major surgical benefit list and the day care procedure list on amount equal to 2 times the HCP shall be paid for each day of hospitalization. The period of hospitalization should be greater than 24 hours to eligible for this amount. இந்த 2 லிஸ்ட்லயுமே இல்ல, மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் லிஸ்ட்லயும் இல்ல, டே கேர் ப்ரொசீஜர் பெனிஃபிட் லிஸ்ட்லயும் இல்ல அப்படின்னா அதை அதர் சர்ஜிக்கல் பெனிஃபிட்டா ட்ரீட் பண்ணி நீங்க என்ன ஹெச்சிபி சூஸ் பண்ணீங்களோ அதை விட 2 டைம்ஸ் வந்து நீங்க எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களோ அத்தனை நாள் கொடுத்துறாங்க. மினிமம் கண்டிஷன் வந்து நீங்க 24 ஹவர்ஸுக்கு மேல பெட்ல இருக்கணும். நோட், மேக்ஸிமம் ஆனுவல் பெனிஃபிட்
that can be availed for each of the person covered in the plan வந்து 15 days in the first policy year and 45 days per year thereafter. Maximum lifetime benefit that can be availed for each of the person covered in the plan வந்து 360 days. இந்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல 15 நாளைக்கு இந்த மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து வருஷத்துக்கு 45 நாட்கள் வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். லைஃப் டைமா இந்த பாலிசி முடியறது வரைக்கும் பாத்தீங்கன்னா லைஃப் டைமா நீங்க 360 நாளைக்கு இப்படி அதர் சர்ஜிக்கல் டே பெனிஃபிட்டா நீங்க சூஸ் பண்ண ஹெச்இபியை விட 2 மடங்கு நீங்க வாங்கிக்கலாம். இது இல்லாம ஆம்புலன்ஸ் சார்ஜ் இன் கேஸ் ஆஃப் எ மேஜர் சர்ஜரி லிஸ்டட் அண்டர் கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரி 2 and if a cost of ambulance has been incurred on additional sum of ₹1000 will be paid out. கேட்டகரி 1 and 2 சர்ஜரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் நீங்க ஏதாச்சும் நீங்க பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வரைக்கும் இதுல நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் இன் கேஸ் ஆஃப் கேட்டகரி 1 and கேட்டகரி 2 சர்ஜரி the 1 year premium for the next policy year is waived off. நான் சொன்னது மாதிரி அந்த மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட்ல கேட்டகரி 1 and 2 நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கான பிரீமியத்தை வந்து வைவ் பண்றாங்க. அந்த 1 இயர் பிரீமியம் மட்டும் வைவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க எப்பயும் போல பிரீமியம் கட்டணும். அதர் காமன் கண்டிஷன் அப்ளிகபிள் அண்டர் ஆல் த பெனிஃபிட் ஹெச்இபி, எம்எஸ்பி, டிசிபிபி அண்ட் ஓஎஸ்பி. ஹெச்இபின்னா தெரியும் ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட், எம்எஸ்பினா மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட், டிசிபிபினா டே கேர் ப்ரொசீஜர் பெனிஃபிட், OSBனா other surgical benefit. If more than one surgery is performed on the insured through the same incision or by making different incision during the same surgical session, the corporation shall only pay for only one surgery performed in respect of which the large benefit amount is payable. அதாவது ஒரே சமயத்திலேயே ஒண்ணுக்கு மேற்பட்ட சர்ஜரி பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு அப்படின்னா எந்த சர்ஜரிக்கு நம்ம அதிக அமௌண்ட் கொடுப்போமோ அந்த சர்ஜரிக்குரிய அமௌண்ட் மட்டும் கொடுப்போம். எல்லா இப்ப கேட்டகரி 1 ஒருத்தருக்கு ஒரே டயத்துல பண்றாங்க, கேட்டகரி 4 ஆபரேஷனும் அதே சமயத்துல பண்ண வேண்டி வருது அப்படின்னா கேட்டகரி 1க்கான அமௌண்ட் மட்டும் நம்ம கொடுப்போம். The surgical benefit shall be paid subject to providing proof of surgery to the satisfaction of the corporation. நம்ம முதலே சொன்ன மாதிரி அவங்க என்ன செலவு பண்ணாங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா அந்த கேட்டகரி 1னா கேட்டகரி 1க்கான சர்ஜரி பண்ணாங்களா அப்படிங்கறதுக்கான ப்ரூஃப் அவங்க கொடுக்கணும். All the surgical procedure claimed should be confirmed as essential and required by a qualified physician or surgeon to the satisfaction of corporation. இந்த ஆபரேஷன் பண்ண வேண்டியது அவசியம்தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் அவங்க கொடுக்கணும். The surgical benefit will be payable only after the corporation is satisfied on the basis of medical evidence that the specified surgery covered and the policy has been performed. எந்த சர்ஜரி நம்ம வந்து லிஸ்ட்ல சொல்லியிருக்கோமோ அந்த லிஸ்ட்ல உள்ள சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சாட்டிஸ்ஃபை ஆனா தான் நமக்கு அந்த கிளைம் கிடைக்கும். The benefit limit in respect of an insured under this policy shall solely and exclusively apply to that insured. Any unclaimed benefit of any one insured is not transferable to any other insured. அதாவது இப்ப வந்து நீங்க 4 பேர் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க மிஸ்ஸஸ் குழந்தைங்க ஒரு 2000 ரூபாய் கேஷ் பெனிஃபிட் வர்ற மாதிரி போட்டிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு வந்து மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் வந்து 2 lakhs. இப்ப நீங்க வந்து இதுல 2 lakhs வந்து நீங்க கிளைம் பண்ணல, ஆனா உங்க மிஸ்ஸஸுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய வருது, அவங்களுக்கு வந்து 4 lakhs ஆகுது செலவு. அப்ப உங்களுக்கு கிளைம் பண்ணது அந்த 2 lakhs-ஐயும் சேர்த்து அவங்க பண்ண முடியுமான்னு பார்த்தா அவங்களுக்கும் மேக்சிமம் 2 lakhs தான். இண்டிவிஜுவலா என்ன லிமிட்டோ அதுதான். நீங்க கிளைம் பண்ணல, மத்தவங்க கிளைம் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு கூடுதலா கிடைக்காது. இது வந்து ஃப்ளோட்டிங் கிடையாது, இண்டிவிஜுவலா பிக்ஸட் மேக்சிமம் சீலிங் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. The benefit shall be payable only if hospitalization surgical procedure has occurred within India. இந்தியாக்குள்ள நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் இந்த கிளைம் நீங்க பண்ண முடியும். No claim benefit. No claims முதலே பார்த்தோம். In case of no claim in a policy year, the HCB would increase by 5% of the initial amount selected
So for every year of no claim, you will get an increased SCP and hence the associated increase in other benefit too. அப்ப இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகும், 100 times மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட்டும் கிடைக்கும். நம்ம முதலே பார்த்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் வந்து வருஷம் 5% கூடிட்டே போய் 1.5 மடங்கு வர வரைக்கும் கூடுன்னு பார்த்தோம். அப்ப அந்த 1.5 மடங்கு கூடிருச்சு அப்படின்னா அந்த 1.5 மடங்குல தான் 100 மடங்கு பார்ப்பாங்க. 100 மடங்கு வந்து மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் கொடுப்பாங்க. நீங்க இந்த 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஆட்டோமேட்டட் ரெனிவல் டேட், அதாவது பிரீமியத்தை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அந்த டேட்ல நீங்க இந்த 3 வருஷம் ஒருக்கா நீங்க கிளைம் பண்ணலைன்னா இன்னொரு 5% கூடுதலா கொடுப்பாங்கன்னு அப்படிங்கறத சொன்னேன். அந்த 5% சேர்த்து தான் 100 டைம்ஸ்ங்கிறத நீங்க நான் வச்சுக்கோங்க. அப்ளிகபிள் டெய்லி கேஸ் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. ஏடிபி, அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட். ஏடிபி என்னவோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட். ஆரம்பத்துல நீங்க சூஸ் பண்ணதுக்கு கிடையாதுங்கிறதையும் நான் வச்சுக்கோங்க. ஆரம்பத்துல இருக்கிற கேஷ் பெனிஃபிட் வந்து வருஷம் கூட கூடிட்டே போகும். நீங்க கிளைம் பண்ணலனா நோ கிளைம் பெனிஃபிட் சேர்த்தும் கூடிட்டே போகும். அப்ப என்ன அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட், டே கேர் பெனிஃபிட், அதர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் வச்சுக்கோங்க. நோ கிளைம் பெனிஃபிட்ங்கிறது எவரி 3 years ஒன்ஸ் நமக்கு கிடைக்கும். எலிஜிபிலிட்டி அண்ட் அதர் கண்டிஷன், இந்த ஸ்கீம்ல சேர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஆஃப் ஏஜ் ஆஃப் செல்ஃப் அண்ட் ஸ்பவுஸுக்கு வந்து மினிமம் 18 வயசு பூர்த்தியா இருக்கணும். மேக்சிமம் 65 வயசுக்குள்ளவங்க இந்த ஸ்கீம்ல சேரலாம். குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 91 நாள் ஆயிருக்கணும். 90 நாள் முடிஞ்சிருக்கு, 91 நாள் ஆயிருக்கணும். மேக்சிமம் 17 வயசுக்குள்ள இருக்கணும். என்ட்ரி ஏஜ் ஆஃப் பேரண்டோ அல்லது பேரண்ட் இன் லாவோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 18, மேக்சிமம் 75 வயசு வரைக்கும் இருக்கணும். ஏஜ் அட் மெச்சூரிட்டி, இங்க வந்து மெச்சூரிட்டிங்கிறது எதுவும் கிடையாது. மெச்சூரிட்டிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாலிசி முடியக்கூடிய கவரேஜ் முடியக்கூடிய டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய 80வது வயசு. அப்ப 80 வயசு வரைக்கும் இப்போ ஒருத்தர் 30 வயசு நபர் ஒருத்தர் பாலிசி போடுறாரு அப்படின்னா இந்த பெனிஃபிட் வேணும் அப்படின்னா அவர் 80 வயசு வரைக்கும் தொடர்ந்து பிரீமியம் கட்டிக்கொண்டே வர வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும். நான் முதலே சொன்னது மாதிரி அந்த நோ கிளைம் போனஸ்ங்கிறது 3 வருஷம் ஒருக்க வர அந்த 5%க்கு வந்து எந்த லிமிட்டும் கிடையாது. அது பாட்டு கூடிட்டே போகும். அது இல்லாம 5% இன்க்ரீஸ் ஆகிறது 1.5 மடங்கு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. The plan will not see a revision in premium for 3 years from taking the plan. After that, LIC may revise the premium. Similarly, for a block of 3 years, premium will not be revised on renewal also. 3 வருஷம் ஒருக்க ரினியூவல்ஸை பிரீமியத்தை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. கூட்டலாம் அல்லது குறைக்கலாம். கார்பரேஷனோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அது நடக்கும். மேக்சிமம் குறைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இதே பிரீமியம் கன்னியூ ஆகலாம் அல்லது கூடுதலாகலாம். மேக்சிமம் சம் அஷ்யூர்ட் அலௌடு அண்டர் LIC ஜீவன் ஆரோக்கிய பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் சம் அஷ்யூர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு 4 lakh மேக்சிமம் சம் அஷ்யூர்ட் பெர் பாலிசி. அதாவது நான் முதல்ல படிச்சிடுறேன். Maximum sum assured allowed under LIC Jeevan Arogya table number 904. This is further to our circular number 91 dated 14/11/2013, wherein we had stated that the maximum health insurance that can be allowed on one life under table number 901, 902, 903 and 904 should not exceed rupees 10 lakh. We would further like to clarify as under maximum sum assured per policy shall not exceed 4 lakh under modified version of LIC Jeevan Arogya 904. Maximum sum assured per life either as principal insured or member shall not exceed rupees 10 lakh including health cover under LIC Health Plus 901, LIC's Health Protection Plus 902 and the original version of LIC Jeevan Arogya 903. Sum assured under this other health plan availed earlier either as principal insured or member to be taken into consideration and excluded from the overall 10 lakh limit stated above. அதாவது நண்பர்களே, ஒருத்தர் இந்த பிளான்ல அதிகபட்சமா 10 லட்சம் வரைக்கும் அவரு
பாலிசி கவரேஜ் எடுத்துக்கலாம். அதாவது 10 லட்சம் வரைக்கும் மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் ஒருத்தர் இதில் கேட்கலாம். அதாவது என்ன அர்த்தம்? 10,000 ரூபாய் பெர் டே பெனிஃபிட் வந்து அவரு கேட்கலாம். ஆனா ஒரு பாலிசில வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சத்துக்கு மேல இந்த ஜீவன் ஆரோக்கியால கேட்க முடியாது. நம்ம முதல்லயே பார்த்தோம். அந்த ஹெச்சிபி வந்து 1000, 2000, 3000, 4000 அதுக்கு மேல சாய்ஸ் கிடையாது. 4 லட்சம் தான் பெர் பாலிசில வந்து மேக்ஸிமம். அப்ப 10,000 வேணும் அப்படின்னா, அவர் வந்து மொத்தம் 3 பாலிசி போட்டுக்கணும். 4,000 4,000மா ஒரு 2 பாலிசி, அடுத்து ஒரு 2,000த்துக்கு ஒரு பாலிசி, மொத்தம் 10,000த்துக்கு ஒரு 3 பாலிசி போட்டா வேணா 10 லட்சம் வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரீவியஸா இருந்த அந்த ஹெல்த் பிளஸ், ஹெல்த் புரொடக்ஷன் பிளஸ், ஜீவன் ஆரோக்கியா 903 அது எல்லாம் சேர்த்து இந்த புது பிளானையும் சேர்த்து ஒருத்தருக்கு அதிகபட்சம் 10 லட்சம். இந்த ஜீவன் ஆரோக்கியா பொறுத்தவரை ஒரு பாலிசிக்கு 4 லட்சம். அப்போ ஒருத்தர் இது வரைக்கும் எதுவுமே போடல. முதல்ல ஜீவன் ஆரோக்கியா இந்த 904 தான் போடுறாரு அப்படின்னா, அவரு 10 லட்சம் ரூபாய் கவரேஜ் வேணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னா, அவருக்கு ஒரே வழி 3 பாலிசியா எடுத்துக்கணும். 4 லட்சம், 4 லட்சம், 2 லட்சம். அதாவது 4,000, 4,000, 2,000 டெய்லி பெனிஃபிட் வர்ற மாதிரி அவரு எடுத்துக்கலாம். Other benefit and option in Jeevan Arogya policy, adding new members. If the policy holder get married after taking the policy, spouse and in-laws can be added to the plan. They have to be added within 6 months of marriage. The cover, though, will only start from the next policy anniversary. The increase in premium will also be on the next renewal date. இப்ப முதலே பார்த்தோம், ஒருத்தர் கல்யாணம் ஆகாம இருக்கும்போது இந்த பாலிசி போட்டாரு. கல்யாணம் ஆகுது அப்படின்னா, கல்யாணமாகி 6 மாசத்துக்குள்ள அவருடைய ஸ்பௌஸையும் மாமனார் மாமியாரையும் இந்த ஸ்கீம்ல சேர்த்துக்கலாம். அவர் எப்ப சேர்க்கிறாரோ அதுக்கு அடுத்த பாலிசி ஆனிவர்சரில இருந்து தான் பிரீமியம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அதோடைய கவரேஜும் அப்பதான் ஆரம்பமாகும். You can add a newborn also to the plan once the child is 90 days old. The cover, though, will only start from the next policy anniversary. The increase in premium will also be on the next renewal date. Adopted children can also be added to the plan. இப்ப குழந்தை பிறக்குது அப்படின்னா, குழந்தை பிறந்து 90 நாளைக்கு அப்புறம் இந்த குழந்தையை இந்த ஸ்கீம்ல சேர்த்துக்கலாம். அடுத்த பாலிசி ஆண்டுல இருந்து அந்த கவரேஜ் ஆனது ஸ்டார்ட் ஆகும். அடுத்த ரெனிவல் பிரீமியம் கட்டும்போது அவரு அந்த குழந்தைக்கும் சேர்த்து அந்த பிரீமியத்தை அவரு கட்டணும். அடாப்டட் குழந்தையா இருந்தாலும் அவர் இந்த கவரேஜ்ல சேர்த்துக்கலாம். Addition of parents or existing in-laws will only be allowed at the start of the plan. It will not be allowed at a later point of time. அதாவது நீங்க பாலிசி போடும்போது உங்கள் பெற்றோரை சேர்க்க வேண்டும். ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தது அப்படின்னா, உங்க மாமனாரை அப்பொழுதே பாலிசி போடும் போதே மாமனார் மாமியாரை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பாலிசி போட்டதுக்கு அப்புறம் நீங்க சேர்க்க முடியாது. புதுசா கல்யாணம் ஆகுது அப்படின்னா அப்ப வந்து நீங்க சேர்க்கலாம். ஆனா முதல்லயே கல்யாணம் ஆயிருச்சு, பாலிசி போடும்போது நீங்க உங்க அப்பா அம்மாவையோ இல்ல மாமனார் மாமியாவோ சேர்க்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் வந்து சேர்த்துக்க ஆசைப்படுறேன்னு நினைச்சு நீங்க அவங்க பெட்ல இருக்கும்போது போய் சேர்க்க முடியாது. இதுதான் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா. Option 2, migrate for children. Children covered will have the option to take a suitable new health insurance policy subject to underwriting at the end of age of 25 years or after completion of 18 years of age. அதாவது நீங்க குழந்தைக்கு வந்து என்னன்னா 25 வயசு வரைக்கும் தான் இந்த ஸ்கீம்ல வந்து கவரேஜ் கிடைக்கும். 25 வயசு முடிச்ச உடனே அவங்க இண்டிவிஜுவலா ஒரு புது பாலிசி எடுத்துக்கலாம். இல்ல 18 வயசு ஆனா கூட நீங்க வந்து செய்யலாம். இமிடியேட்டா புது பாலிசி எடுத்துக்கலாம். The new policy must be purchased within 90 days of termination. 25 வயசோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா, இந்த பாலிசி உங்களுக்கு டெர்மினேட் ஆயிருச்சு அப்படின்னா 90 நாட்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? புது பாலிசி எடுத்துக்கணும். Child shall be eligible for suitable credit gained for pre-existing condition and time-bound exclusion of all previous years. However, the outstanding waiting period and outstanding period of any exclusion will apply to new policy. அப்ப இப்படி புது பாலிசி போடுறதால என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருந்ததோ அது அப்படியே கன்டினியூ ஆகும். முதலே பார்த்தோம், வருஷம் 5% 1.5 மடங்கு வரைக்கும் அந்த டெய்லி கேஸ் பெனிஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நீங்க புது பாலிசி போட்டீங்க அப்படின்னா, அது அப்படியே எந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு இருக்கோ அதே பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அது வந்து முதல்ல இருந்து நீங்க
ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. The credit shall be available up to maximum of the current sum assured. Other terms and condition and premium rate will applicable for the new policy. மற்ற கண்டிஷன்ல அது புது பாலிசிக்கு அப்ளை ஆகும். இது இல்லாம குயிக் கேஷ் ஃபெசிலிட்டி பார்த்தோம். இன் கேஸ் ஆஃப் கேட்டகரி 1 or category 2 major surgery in a network hospital of LIC, the applicant can claim 50% of the amount while in hospital itself. They don't have to wait for the hospitalization to get the total amount. முதலே பார்த்த மாதிரி கேட்டகரி 1 and 2 ஆபரேஷன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து கிளைம் அமௌண்ட்ல 50% நீங்க வந்து எல்ஐசில இருந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகி நீங்க அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இது இல்லாம சாய்ஸ் ஆஃப் ரைடர்ஸ் இருக்கு. தேர் ஆர் 2 அடிஷனல் பெனிஃபிட் which can be taken with this plan in the form of rider. என்னன்னா LIC's நியூ டேர்ம் அசூரன்ஸ் ரைடர், LIC ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர். நியூ டேர்ம் அசூரன்ஸ் ரைடர் வந்து அவைலபிள் ஃபார் பிரின்சிபல் இன்சூர்டு அண்ட் இன்சூர்டு ஸ்பௌஸ் ஒன்லி. பிரின்சிபல் இன்சூர்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தான் இருக்க முடியும். கணவன்னா கணவன், மனைவினா மனைவி. யாரு பிரின்சிபல் இன்சூர்டோ அவருக்கும் அவங்களுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ, இப்ப கணவன் வந்து பிரின்சிபல் இன்சூர்டு அப்படின்னா மனைவி வந்து மெம்பரா இருப்பாங்க. அப்ப மனைவிக்கு, மனைவி பிரின்சிபல் இன்சூர்டா இருந்தா கணவன் வந்து மெம்பரா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரைடர் கொடுக்க முடியும். டேம் ரைடர் பாத்தீங்கன்னா மினிமம் 1 lakh, மேக்சிமம் எல்லா பிளானும் சேர்த்து அந்த டேம் ரைடருக்கு இருக்கக்கூடிய மேக்சிமம் லிமிட் தான் 25 லட்சம். சப்ஜெக்ட் டு ஈக்குவல் டு மேஜர் சர்ஜரி பெனிஃபிட். அந்த பிளான்ல நீங்க என்ன மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுதோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்க டேம் ரைடர் எடுக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க 4,000 நீங்க கேஷ் பெனிஃபிட் சூஸ் பண்றீங்கன்னா 4 லட்சம் தான் மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட். அப்ப டேம் ரைடரும் நீங்க 4 லட்சம் தான் எடுக்க முடியும். இந்த 4 லட்சமும் ஓவராலா 25 lakh லிமிட்டுக்குள்ள வரணும். நீங்க மத்த பாலிசி ஏற்கனவே 25 lakhs டேம் ரைடர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுல நீங்க மீண்டும் டேம் ரைடர் 4 lakhsக்கு எடுக்க முடியாது. ஏன்னா ஓவரால் லிமிட்டை நீங்க ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டீங்க. இதுதான் அதோட மீனிங். மினிமம் என்ட்ரி ஏஜ் வந்து 18 வயசு முடிஞ்சிருக்கணும். மேக்சிமம் என்ட்ரி ஏஜ் வந்து 50 வயசு இருக்கணும். மேக்சிமம் கவர் சீசிங் ஏஜ் பாத்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் இந்த கவர் கிடைக்கும். மேக்சிமம் டேர்ம் பாத்தீங்கன்னா 35 வருஷம் வரைக்கும் இந்த பாலிசியானது கவரேஜ் இருக்கும். ஒண்ணு 35 வயசு அல்லது வயசு 65. இதுல எது முதல்ல வருதோ அது வரைக்கும் தான் இந்த கவரேஜ்ங்கிறது இருக்கும். அடுத்து நியூ ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் பாத்தீங்கன்னா இதுவும் பிரின்சிபல் இன்சூர்டுக்கும் ஸ்பௌஸுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். இது மினிமம் பாத்தீங்கன்னா 25 லட்சம், 25,000 சாரி, மினிமம் சம் அஷ்யூர்டு வந்து 25,000, மேக்சிமம் வந்து எல்லா பிளானும் சேர்த்து 1 கோடி. சப்ஜெக்ட் டு ஈக்குவல் டு எம்எஸ்பி. டேம் ரைடர் மாதிரியே தான். இந்த எம்எஸ்பிக்கு மேல நீங்க வந்து கேட்க முடியாது. மேக்சிமம் வந்து அந்த எம்எஸ்பி லிமிட்டுக்குள்ள தான் நீங்க கேட்க முடியும். அந்த எம்எஸ்பி லிமிட்டுக்குள்ள கேட்கிற லிமிட்டும் ஓவரால் லிமிட்டுக்குள்ள இருக்கணும். அந்த 1 crore டேம் ரைடர் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான் இதுவும். மினிமம் ஏஜென்ட் என்ட்ரி வந்து 18, மேக்சிமம் ஏஜென்ட் என்ட்ரி வந்து 50. இது மேக்சிமம் கவர் சீசிங் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 60. டேம் ரைடர் வந்து 65 பார்த்தோம், இது வந்து 60. மேக்சிமம் டேம் வந்து இது 35 வருஷம், அதுவும் 35 வருஷம், இதுவும் 35 வருஷம். ஆனா ஏஜ் மட்டும் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் வந்து 60 வயசு வரைக்கும் தான். டேம் ரைடர் வந்து 65 வயசு வரைக்கும், whichever is earlier. இதுல இன்னொன்னு பாருங்க, term assurance rider and accident benefit rider allowed for principal insured and insured spouse only. Minimum 1 lakh, maximum up to major surgical benefit on amount equal to term assurance sum assured will be payable on natural death during the term of the term rider. இது என்ன லாபம்? சப்போஸ் இந்த டேம் ரைடர் டயத்துக்குள்ள, அதாவது 35 வருஷம் அல்லது அவருடைய 65 வயசுக்குள்ள ஒரு கிளைண்ட் இந்த பாலிசி போட்டு இறந்துட்டாரு அப்படின்னா டேம் ரைடர் சம் அஷ்யூர்ட், அதாவது மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் அமௌண்ட் அவருக்கு கிடைக்கும். ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் இஸ் அலௌடு ஒன்லி இஃப் டேம் ரைடர் இஸ் ஆப்டட் ஃபார். டேம் ரைடர் அவர் சூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் இதுல கொடுக்க முடியும்.
எனக்கு டேம் ரைடர் வேண்டாம், ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் மட்டும் கொடுங்கன்னு இதுல கேட்க முடியாது. டேம் ரைடர் எடுத்திருந்தால் மட்டும்தான் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுக்க முடியும். In case of accidental death, the additional sum assured will be payable as lump sum along with term rider sum assured. Premium of 0.50, 50 paise per thousand sum assured for each life is payable for accident benefit. Each life na yaar idhula primary இது பிரின்சிபல் இன்சூர்டும் அவங்களுடைய ஸ்பௌஸும் 2 பேர் தான் எலிஜிபிள். ஏஜ் அட் என்ட்ரிலாம் முதல்ல பார்த்துட்டோம். இதுல முக்கியமானது டேம் ரைடர் சம் அஷ்யூர்ட் இஸ் நாட் டு பி ஆடட் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் எஸ்யூசி. இந்த பிளான் மெடிக்கல் இல்லையான்னு பாக்குறதுக்கு எஸ்யூசி பார்ப்போம் இல்லைங்களா? அந்த எஸ்யூசி பாக்குறதுக்கு இந்த டேம் ரைடர் சம் அஷ்யூர்டை நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இந்த டேம் ரைடருக்கு மற்ற பிளானுக்கு என்ன டேம் ரைடர் ரூலோ அந்த மெடிக்கல் படி நீங்க மெடிக்கல் பண்ணா சரி. ஆரோக்கியாக்கான சம் அஷ்யூர்டு எஸ்யூசிக்கு இந்த டேம் ரைடர் எஸ்யூசில கணக்குல சேர்க்க மாட்டாங்க. பொதுவா நீங்க மற்ற பிளான்ல டேம் ரைடருக்கு வந்து என்னென்ன மெடிக்கல் ரிப்போர்ட் வேணுமோ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுக்க வேண்டும். எக்ஸ்க்ளூஷன் எந்த இதெல்லாம் இருக்காது பாருங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன், ரொட்டீன் செக்அப்பு, நான் அலோபதிக் ட்ரீட்மெண்ட், எபிடமிக் டிசீசஸ் ஆர் கண்டிஷன் கிளாசிஃபைடு பை சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல கோவிட் கூட இந்த பாலிசி கண்டிஷன்ல கவர் ஆகாது. ஆனா எக்ஸப்ஷனல் கேஸா இப்ப வந்து இந்த கோவிட்டையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் படிச்சதா ஞாபகம் இருக்கு எனக்கு. அதை என்னால கன்ஃபார்மா இப்ப சொல்ல முடியல. இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதை நீங்க ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இப்ப இந்த கோவிட்டுக்கு கவரேஜ் இருக்கா இல்லையான்னு இப்ப ஏதோ வந்த ஞாபகம் எனக்கு இருக்கு, பார்த்துக்கலாம். காஸ்மெட்டிக்கு, பியூட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கிறது, பிளாஸ்டிக் சர்ஜரி, அவர் ஒழுங்கா மெடிக்கல் அட்வைஸை ஃபாலோ பண்ணாம அவரு வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமை வருது. டாக்டர் முதலே போறாரு, அவங்க டாக்டர் முதலே அட்வைஸ் பண்றாங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு அவர் கேட்காம அவருக்கு வந்து நோய் முத்தி சர்ஜரி பண்ணுதுங்கிற மாதிரி நிலைமை இருந்தா அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. செல்ஃப் இன்ஃபெக்டட் இன்ஜுரி, அட்டெம்ப்டட் சூசைடு, அப்யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், ஆல்கஹால், கண்டிஷன் எக்ஸிஸ்டிங் அட் பெர்த்லயே உடல் ஊனமா இருக்கு, அதுக்கான ஒரு சர்ஜரி பண்றீங்கன்னா அப்பெல்லாம் கிடைக்காது. ஜெனரல் வீக்னஸ், நர்வஸ் பிரேக் டவுனு, செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் லைக் HIV, எய்ட்ஸ், பிரெக்னன்சி ஆர் சைல்டு பிரெத் ரிலேட்டட் கண்டிஷனு, எனி ஆக்ட் ஆஃப் வார், ரேடியாக்டிவ் contamination, criminal or illegal act, earthquake, flood, participation in dangerous sports like racing, diving, bungee jumping, அந்த மாதிரி நீங்க அட்வென்ச்சர் பண்ணீங்கன்னா அதெல்லாம் இதுல கிளைம் பண்ண முடியாது. இதெல்லாம் எக்ஸ்க்ளூஷன் லிஸ்டும் இதுல கொடுத்திருக்காங்க. அடுத்து டாக்ஸ் பெனிஃபிட் இன் ஜீவன் ஆரோக்கியா பிளான். The premium paid in Jeevan Arogya are exempted from tax under section 80D. Individual and family, if you pay insurance premium for yourself, your spouse and your kids, you can claim or eligible to claim a maximum tax deduction of rupees 25,000 per annum. In the case of senior citizen, the limit is 50,000 a year. நீங்க உங்களுடைய குழந்தைக்கு, மனைவிக்கு, உங்களுக்கு நீங்க வந்து 25,000 ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசனா இருந்தா 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். Parent, if you pay health insurance premium for your parent, you can claim a maximum tax benefit of 25,000 per year. If your parents are less than age 60, however, if your parents are senior citizen, you can claim a tax benefit up to rupees 50,000 per year. அதாவது நீங்க வந்து 60 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா 25,000, 60 வயசுக்கு மேல போனா 50,000. அதேதான் உங்களுக்கும் இண்டிவிஜுவல் லைஃபுக்கும். நீங்க 60 வயசுக்குள்ள இருந்தா 25,000, 60 வயசுக்கு மேல போனா 50,000. Additional 80D deduction. You are eligible to claim on additional 80D income tax deduction of 5,000 for the expense associated with health checkup. This include complete expenses for a checkup of the entire family. Family checkup-க்கு ஒரு 5,000 வரைக்கும் இதுல அடிஷனலா நீங்க 80D ல கிளைம் பண்ணிக்கலாம்.
அப்ப இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 55,000 ரூபாய் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இது இல்லாம பேரண்ட் கட்டுறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் பீரியட், நோ வெயிட்டிங் பீரியட் ஃபார் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்க்கு வந்து வெயிட்டிங் பீரியட் கிடையாது. ஜெனரல் வெயிட்டிங் பீரியட் பாத்தீங்கன்னா 90 டேஸ்ங்க. இந்த பாலிசி போட்ட 90 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம எதா இருந்தாலும் இந்த ஹில்னஸுக்கு வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். சர்ஜரிக்கு வந்து கிளைம் பண்ண முடியும். விபத்துனா இமிடியேட். இஃப் பாலிசி ரிவைவ்டு வித்தின் 90 டேஸ் ஃப்ரம் எஃப்யூபி 45 டேஸ் வெயிட்டிங் பீரியட். இப்ப டியூ கட்டல, பாலிசி லாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அன்பெய்டு பிரீமியத்துல இருந்து 90 நாட்களுக்குள்ள நீங்க ரிவைவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிவைவல் டேட்ல இருந்து 45 டேஸ் வந்து மீண்டும் வெயிட்டிங் பீரியட் வந்து அப்ளை ஆகும். இதே பாலிசி ரிவைவ்டு ஆஃப்டர் 90 டேஸ் ஃப்ரம் எஃப்யூபி 90 டேஸ் வெயிட்டிங் பீரியட். இந்த பாலிசி லாப்ஸ் ஆயிருச்சு, நீங்க 90 நாளுக்கு அப்புறம் ரிவைவல் பண்ணீங்க அப்படின்னா 90 டேஸ் மீண்டும் நீங்க வெயிட் பண்ண வேண்டியது வரும். அப்ப பாலிசி போர்ஸ்ல இருக்க வேண்டியது அவசியம். பாலிசியை லாப்ஸ் ஆகி புதுச்சிங்கன்னா 90 நாட்களுக்குள்ள புதுப்பிச்சீங்கன்னா மீண்டும் ஒரு 45 டேஸ் வெயிட்டிங் பீரியட் வந்துடும். 90 நாளைக்கு மேல புதுச்சிங்கன்னா 90 டேஸ் வெயிட்டிங் பீரியட் மீண்டும் வந்துடும். நீங்க பாலிசியை 2 வருஷத்துக்குள்ள தான் புதுப்பிக்க முடியும். வித்தின் 2 இயர்ஸ்ல தான் நீங்க பாலிசியை புதுப்பிக்க முடியும். 5 வருஷம் கிடையாது. வெயிட்டிங் பீரியட் இது இல்லாம ஸ்பெசிபிக் வெயிட்டிங் பீரியட் கொடுக்குறாங்க சில இல்னஸுக்கு. The specific waiting period in respect of treatment specified in the list below shall as follows: 2 years from date of commencement for each insured for new policy, 2 years from date of commencement for each insured if revival request is received within 90 days from FUP, 2 years from date of revival if revival request is received after 90 days of FUP. எப்படி இருந்தாலும் 2 வருஷம் சில இந்த லிஸ்ட்ல உள்ள ஹில்னஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வெயிட்டிங் பீரியட் வந்து 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஹில்னஸ் எல்லாம் கவர் ஆகும். டான்சிலர் டிஸார்டரு, ஹிரனியா, ஹைட்ரோசெல், சைனஸ் டிஸார்டரு, கிட்னி யூரினரி ட்ராக் ஸ்டோனு, வெரிகோஸு, அந்த மாதிரி சில கான்ட்ராக்டு, கால் ஸ்டோனு, பைல்ஸு, இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல இருக்கு பாருங்க. யுரேனியா, புரோட்டோஸ்டேட் கிளாண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மினிமம் வெயிட்டிங் பீரியட் வந்து 2 இயர்ஸ். இந்த ஹில்னஸை வந்து நல்லா நீங்க பார்ட்டிக்கு சொல்லணும். இது இந்த மாதிரியான பிரச்சனை ஒருத்தருக்கு வந்து வெரிகோஸ் வெயின் இருக்கு, இல்ல யூரினரி ட்ராக்ல ஸ்டோன் இருக்கு அப்படின்னா 90 நாள் வெயிட்டிங் பீரியட் கிடையாது, 2 இயர்ஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த ஸ்பெசிபிக் வெயிட்டிங் பீரியட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கான்ட்ராக்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி வரக்கூடியது. கண்புரை ஆபரேஷன் வந்து சில பேர் இதுக்காகவே மெடிக்ளைமை போட்டுட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு பண்ணலாம்னு நினைக்காதீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் வெயிட்டிங் பீரியட் வச்சிருக்காங்க. 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஹில்னஸ் எல்லாம் கவர் ஆகும். மோடு வந்து பாத்தீங்கன்னா இயர்லி, ஆஃப் இயர்லி தான். டேட் பேக்கிங் வில் நாட் பி அலௌடு, நோ அசைன்மெண்ட், நாமினேஷன் அலௌடு. சம் அண்டர் கன்சிடரேஷன் மெடிக்கல் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சம் assumed for major surgical benefit availed under Health Protection Plus Plan, Jeevan Arogya Plan and Jeevan Arogya Plan 904 for 2 full year will be SUC for this plan. Term rider sum assured should not be added for calculating SUC. முதலே பார்த்துட்டோம். நீங்க முதல்ல போட்ட அந்த ஹெல்த் ப்ரொடெக்ஷன் பிளஸ் பிளானு, ஜீவன் ஆரோக்கியா பிளானு, இது மட்டும்தான் அந்த 2 வருஷத்துக்குள்ள போட்டது மட்டும்தான் எஸ்யூசிக்கு வரும். டேம் ரைடர் வந்து எஸ்யூசிக்கு வராது. ஃபீமேல் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி 1, 2, 3 மூணுமே கொடுக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப் வித் நோ இன்கமா இருந்தது அப்படின்னா கேன் பி பிரின்சிபல் இன்ஸ்டியூடாகவும் இருக்கலாம், மெம்பராகவும் இருக்கலாம். பிரின்சிபல் இன்ஸ்டியூடா இருந்தாங்க அப்படின்னா 5 lakhsக்கு மேல அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து housewife with no income can be the principal insured and allowed cover equivalent to spouse health insurance cover but not exceeding 5 lakhs including cover under previous health insurance policy. The cover should not exceed 5 times of spouse income. In case where spouse has no cover or this information is not available, cover will be restricted up to 2 lakh. Term rider is not allowed. அதாவது
வீட்டு ஒய்ஃபா இருக்காங்க, அவங்க வந்து பிரின்சிபல் இன்சூர்டாவும் இருக்கலாம், கவரும் கொடுக்கலாம். ஹஸ்பண்ட் இன்சூரன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்தது அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும் இதுல கொடுக்கலாம். ஹஸ்பண்டோடைய இன்கம்ல 5 மடங்கு அல்லது 5 லட்சம் இது வரைக்கும் கொடுக்கலாம். இல்ல ஹஸ்பண்டுக்கு இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னா மேக்ஸிமம் 2 லட்சம் தான். டேர்ம் ரைடர் கொடுக்க முடியாது. அதே மாதிரி விடோக்கு வித் இன்கம் ப்ரூஃப் இல்ல அப்படின்னா அவங்களும் பிரின்சிபல் இன்சூர்டா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் இல்லாதனால 2 லட்சம் தான் கொடுக்க முடியும். The limit of 2 lakh is not applicable where widow is beneficiary as mother-in-law, but the limit is mentioned in the introductory product development circle is applicable. For widows submitting proof of income, cover eligibility will be calculated as 5 times of income. இவங்க வந்து பிரின்சிபல் இன்சூர்டா இருந்தா மட்டும்தான் இந்த 2 லட்சம் லிமிட். இதே இவங்க வந்து மதராகவோ மதர் இன் லாவோ வரும்போது இந்த 2 லட்சம் லிமிட் கிடையாது. அப்ப அவருடைய பையன் தான் இவங்களை சேர்ப்பாரு. அப்ப அவருக்கு என்ன லிமிட்டோ அந்த லிமிட் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இன்கம் ப்ரூஃப் இருந்ததுன்னா விடோக்கு 5 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம். பிரெக்னன்ட் ஃபீமேல் வந்து 24 வீக்ஸ் வரைக்கும் அவங்க இந்த பாலிசியில எடுத்துக்கலாம். டெலிவரி ஆன பிறகு 3 மாசம் கழிச்சு தான் இந்த பாலிசி சேர முடியும். மேஜர் ஸ்டூடெண்ட் கேன் பி கன்சிடர்ட் as principal insured and allowed subject to parents health insurance cover but not exceeding 5 lakhs. In case where parents have no cover, only 2 lakh. மேஜர் ஸ்டூடெண்ட் கூட பிரின்சிபல் இன்சூர்டா இருக்கலாம். பேரண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் இருந்தா அதுக்கு ஈக்குவல் அல்லது 5 லட்சத்துக்கு மேல போகாம பேரண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா 2 lakhs. Dependents, spouse, children, parent will be allowed cover as beneficiary up to the sum assured as mentioned in the introductory product development circular for the plan. Non-medical NMG professional non-medical பாத்தீங்கன்னா up to age 45 non-medical special and NMG to professional அந்த கேட்டகரிக்கு SUC 5 லட்சம் வரைக்கும் without medical. ஏஜ் பிட்வீன் 46 to 50 4 lakhs வரைக்கும் வித்தவுட் மெடிக்கல். நான் மெடிக்கல் ஜென்ரலா இருந்தது அப்படின்னா அப் டு ஏஜ் 35 வரைக்கும் 5 lakhs வரைக்கும் நான் மெடிக்கல். ஏஜ் 36 to 50 இருந்தா 2 lakhs வரைக்கும் நான் மெடிக்கல். இங்க 2 lakhs 5 lakhs அப்படிங்கிறதெல்லாம் மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட்டை விட 100 மடங்கு, அவ்வளவுதான். 4 லட்சம்னா 4000 ரூபாய் டெய்லி கேஷ் பெனிஃபிட். அப்போ வந்து வித்தவுட் மெடிக்கல்ல 50 வயசு வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஷார்ட் ஆஃப் ஸ்பெஷல் ரிப்போர்ட் பாத்துக்கோங்க. என்னென்ன வயசுக்கு எத்தனை ரூபாய் போச்சுன்னா என்னென்ன ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு செப்பரேட்டா ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுபடி நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும். இந்த லிஸ்ட் நான் படிக்க போறது இல்லை, ஏன்னா இது வந்து நீங்க ஆரோக்கியாக்குனே உள்ள மெடிக்கல் லிஸ்ட், இதுபடிதான் நீங்க எடுக்கணும். ஃபைனான்சியல் அண்டர் ரைட்டிங் பாத்தீங்க அப்படின்னா cases may be considered on the basis of income shown in the proposal form and using multiple of 5 for all ages. எல்லா ஏஜுக்கும் 5 மடங்குங்க. அவங்களுடைய இன்கம் விட 5 மடங்கு. The same should not exceed 5 times of annual income of the primary principal insured ஓட இன்கம்ல 5 மடங்கு தான் மேக்சிமம் ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். நான் ரெசிடென்ட் இந்தியனுக்கும் ஃபாரின் நேஷனல் ஆஃப் இந்தியன் ஆரிஜினுக்கும் இந்த பாலிசி கொடுக்கலாம். இப்ப கோவிட்டுக்குன்னு அண்டர்ரைட்டிங் ரூல்ஸ் இப்ப ஸ்பெஷலா வந்திருக்கு. அதுல என்ன கண்டிஷன் இருக்கோ அதுபடி நம்ம வந்து கொடுக்கலாம். இது இல்லாம இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட், நமக்கு வந்து ஃபுல் கமிஷன் இருக்குது என்டோமெண்ட் மாதிரியே. இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஃபேமிலியே கவர் பண்றீங்க, இல்ல ஒரு டோட்டல் என்டையர் ஃபேமிலி, அப்பா அம்மா பேரண்ட் இல்லா, குழந்தை, மனைவி, 2 குழந்தை, மனைவி, நீங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 பேரை இந்த ஸ்கீம்ல கவர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 லைஃபாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். உங்களது எம்பிஜிக்கும் கிளப் மெம்பர் ரூல்ஸுக்கும் லைஃபுக்கு இது ஒரே பாலிசியா இருந்தாலும் ஒவ்வொரு லைஃபுக்கும் நீங்க பிரீமியம் கட்டுறீங்க, கவர் பண்ணிக்கிறீங்க. அப்படிங்கிறதுனால இது ஒவ்வொரு லைஃபும் நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இது ஏற்கனவே பார்த்துட்டோம். மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் பெர் பாலிசி வந்து 4 lakhs. ஆக்குபேஷன், சில ஆக்குபேஷன் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பாலிசி வந்து கொடுக்க முடியாதுங்க. சில பேருக்கு எக்ஸ்ட்ராவோட வரும்.
கிளாஸ் 2 என்னென்ன ஒர்க்குக்கு என்னென்ன பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு கிராப் டஸ்டர் அக்ரிகல்ச்சரா இருக்கிறவங்களுக்கு, கிராப் டஸ்டரா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பாலிசி குடுக்க முடியாது. ஸ்னேக் கேச்சருக்கு இந்த பாலிசி குடுக்க முடியாது. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, டைவருக்கு இந்த பாலிசி குடுக்க முடியாது. ட்ரக் டிரைவரா இருந்தா கிளாஸ் 2 எக்ஸ்ட்ராவோட குடுக்கலாம். போலீஸ் மேனா இருந்தா கிளாஸ் 2 எக்ஸ்ட்ரா. அந்த சர்க்கஸ் மேன், ஸ்டண்ட் மேனா இருந்தா குடுக்க முடியாது. அந்த மாரி என்னென்ன ஒர்க்குக்கு நம்ம வந்து இதுல எவ் எ எ குடுக்க முடியுமா? குடுக்க முடியாதா? அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கு. ஆக்குபேஷன் ரேட்டிங்ஸ். எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் இனிஷியல் டெய்லி பெனிஃபிட் ஆஃப் 1000 பேயபிள் ஃபார் ஈச் இன்ஸ்யூர்ட். உதாரணத்துக்கு ஏடிடிபிங்கிறது தான் என்னது? அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒருத்தரு ரூ. 1000 சூஸ் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் 1000 இருக்கும். அதுக்கப்புறம் அது 2வது வருஷத்துலருந்து 5% கூடிட்டே போகும்னு சொன்னேன். 2வது வருஷம் 1050 ஆகும். 3வது வருஷம் 1100 ஆகும். 4வது வருஷம் 1200 ஆகும். 5வது வருஷம் 1250 ஆகும். அப்படி வந்து கூடிட்டே போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பெனிஃபிட் பெர் ஆனம் 30 நாள் ஒவ்வொன்னு கிளைம் பண்ணிக்கலாம். அடிஷனல் இத ஐசியூல இருந்தா 15,000 15 நாள் அப்படி ஒவ்வொன்னுக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து நம்ம 30 நாள் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ரூ. 1000 இருக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல. அப்ப வந்து 30 நாளைக்கு 30,000. இதுல வந்து 15 டேஸ் வந்து இன்டென்சிவ் கேர்ல இருக்கலாம்னு சொன்னோம். அப்ப இன்டென்சிவ் கேர்ல இருந்தா 15,000. மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் 100% இருந்தா அப்படியே 1,00,000. இதே டிசிபிபி டே கேர் ப்ரொசீஜர் பெனிஃபிட்டா இருந்தா 5 டைம்ஸ் குடுப்பாங்கன்னு பார்த்தோம். அது பெரிய இயருக்கு 3 சர்ஜிக்கல் பெனிஃபிட். அப்ப 1000 இன்டு 5 5000 இன்டு 3 15,000. அதர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஏடிபி. அது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல 15 நாள் அப்படின்னு பார்த்தோம். அப்ப 30,000. இதே மாரி ஒவ்வொன்னா கணக்கு போட்டா, மேக்ஸிமம் லைஃப் டைம் கவர்லாம் எவ்வளவு நாள் இருக்கு? எப்படி பண்ணுவாங்க? அப்படிங்கிறதெல்லாம் போட்டோம்னா, டோட்டல் மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 40,80,000 பெர் இன்ஸ்யூர்ட். ரூ. 1000 ஒருத்தரு டெய்லி கேஷ் பெனிஃபிட்ட சூஸ் பண்ணார்னா, அவருக்கு ஓவராலா மேக்ஸிமம் லைஃப் டைம் பேயபிள் பார்த்தீங்கன்னா, ரூ. 40,80,000 பே பண்றாங்க. இதுல நோ கிளைம் போனஸ்லாம் நம்ம கணக்கிலேயே எடுத்துக்கல. இது ஒவ்வொன்னும் டீட்டெயிலா குடுத்திருக்கு பாருங்க. 2வது வருஷம் எவ்வளவு கிளைம் பண்ணலாம்? 3வது வருஷம் எவ்வளவு கிளைம் பண்ணலாம்? 4வது வருஷம் எவ்வளவு கிளைம் பண்ணலாம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக குடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் உள்ள இந்த லைஃப் டைம்ல எவ்வளவு வந்து கிளைம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 40,80,000 ஒரு இன்சூர்ட் வந்து கிளைம் பண்ணலாம். கிளைம் ப்ராசஸ் இன் ஜீவன் ஆரோக்கியா. இப்ப நீங்க பார்த்துட்டீங்க. ஜீவன் ஆரோக்கியாங்கிறது ஒரு டோட்டல் ஃபேமிலியே கவர் பண்ணக்கூடியது. இதுல வந்து ஹச்சிபி கிடைக்குது. மேஜர் லீகல் பெனிஃபிட்ங்கிறது அந்த ஹச்இபிய விட 100 மடங்கு. இந்த ஹச்இபிங்கிறது வருஷம் 5% 1.5 மடங்கு ஆகுற வரைக்கும் கூடிட்டே போகுது. இது இல்லாம ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் நீங்க கிளைம் பண்ணலைன்னா, நோ கிளைம் பெனிஃபிட்டும் கிடைக்குது. இது இல்லாம மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்டகரிய பொறுத்து 100%, 60%, 40%, 20% கிடைக்குது. இது 140 சர்ஜரி இருக்கு. இது இல்லாம டே கேர் ப்ரொசீஜர் பெனிஃபிட் அப்படிங்கிறது நீங்க 5 டைம்ஸ் அந்த ஹச்சிபில இருந்து 5 டைம்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். அது 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 இந்த லிஸ்ட்ல இல்லாம வர்றது அதர் லீகல் பெனிஃபிட். அது வந்து பெர் டேல வந்து 2 டைம்ஸ் ஹச்சிபிய விட 2 மடங்கு நீங்க வாங்கிக்கலாம். அந்த மாரி சில கண்டிஷன்லாம் இருக்குன்னு பார்த்தோம். ஆம்புலன்ஸ் பெனிஃபிட் பார்த்தோம். குயிக் கேஷ் ஃபெசிலிட்டி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம். ஓகே. இப்ப கடைசியா ஃபைனலா இத எப்படி நம்ம கிளைம் ப்ராசஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when insured has been hospitalized, if the insured individual has been hospitalized for a certain specific illness, he will be required to inform the servicing branch of LIC immediately so that they can commence the claim procedure accordingly. In case the insured is not able to do so, his relative can approach the LIC branch and intimate them about the incident within a time frame of 30 days from the day of discharge. The servicing LIC branch should be informed about the said hospitalization along with the mandatory claim forms. ஒருத்தர் வந்து
ட்ரீட்மெண்ட் எடுத்தாருன்னா டிஸ்சார்ஜ் ஆகி 30 நாளுக்குள்ள சர்வீசிங் பிரான்ச்சுக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும். அவரால் கொடுக்க முடியலன்னா அவங்க ரிலேட்டிவ் கூட கொடுக்கலாம். Required claim form பாத்தீங்கன்னா in order to claim benefit under LIC Jeevan Arogya, the insured will be required to submit the corresponding claim form along with documents of treatment and discharge. Before the forms are submitted, the insured will also be required to attest the photocopies of documents. Following are the mandatory claim forms under LIC Jeevan Arogya. முதல்ல claim intimation form. The fundamental form intimating the servicing LIC branch. This form is the first document that needs to be submitted by the insured. The claim intimation form necessitates the following information: accurate policy number, third party administrator detail in case it is required, hospitalization detail, full name, residential address and contact number of the insured, other important details surrounding the principal insured, hospital treatment form. முதல்ல intimation formல என்னென்ன விவரம் இருக்கணும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. பாலிசி நம்பரு, மற்ற விவரம், அட்ரஸ் அதெல்லாம் இருக்கணும். அடுத்து திஸ் ஃபார்ம் வில் பி ஃபில்டு பை தி ஹாஸ்பிட்டல் ஃபார்ம்ங்கிறது ஹாஸ்பிட்டல் அஃபீஷியல்ஸ் வந்து ஃபில்அப் பண்றது. திஸ் ஃபார்ம் வில் பி ஃபில்டு பை ஹாஸ்பிட்டல் அஃபீஷியல் வித் டீடைல்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தட் தி கிளைமண்ட் ஹேஸ் அண்டர்வென்ட். Thereafter, this form will be required to be submitted to LIC by the insured individual. The form essentially provides a detailed summary of the treatment and stay of the insured in the hospital, including number of days, details of ICU if required, and so on. The health card provided by LIC and attested by hospital official must also be attached with this form. ID card கொடுத்திருப்பாங்க. அந்த ID card, ஹாஸ்பிட்டல் ஃபார்ம், ஹாஸ்பிட்டல் அட்டஸ்ட் வாங்கி இந்த ஃபார்ம் கொடுக்கணும். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, ஐசியூல எவ்வளவு நாள் இருந்தாங்கிற எல்லா விவரமும் அதுல வந்துடும். Claim form for HCP, MSP, OSP, daycare benefit பாத்தீங்கன்னா the insured individual will require to fill the information in this form in order to claim benefits under the LIC Jeevan Arogya. The information needed in this form include claimant details, who went through the treatment, duration of the hospitalization, and the claimant's bank detail. The claimant will also be required to sign in the required space for the form. HCP, MSP, OSP க்குலாம் ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மை வந்து அவர் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அடுத்து வந்து mandatory document along with the claim form. Along with the claim form, the claimant will also be required to submit certain documents for proof they are invoice and receipt from the hospital, discharge card or certificate from the hospital, cash memos, medical test report, along with a prescription from the doctor, a certificate from the surgeon mentioning the nature of surgery performed, certificate from attending doctors, specialist or consultant. If the claim is an accident benefit claim, then FIR and other supporting documents will be required. இந்த டாக்குமெண்ட் எல்லாம் அவரு வைக்கணும். Proof of identification of the insured, PAN card, ஆதார் கார்டு வச்சுக்கலாம். LIC Jeevan Arogya claim procedure. The claim form along with supporting documents are submitted by the insured to the servicing branch first. The forms are thereafter sent to the health insurance department of LIC concerned divisional office. The health insurance department official then verify the forms and documents, after which they are sent to the third party administrator to further process the claim. After careful scrutinization of the document by the TPA, the claim is submitted and proceed further. The final decision about whether or not the claim will be accepted is made by LIC. The final step towards processing claim is taken by LIC officials, wherein they intimate the partner bank and release the claim amount. In case the claim is rejected by LIC, the insured gets an intimation from the insurer. Self-attestation on all documents related to the claim process is mandate. First நீங்க சர்வீசிங் பிரான்ச்சுக்கு claim intimation கொடுக்குறீங்க. நெசசரி டாக்குமெண்டோட, ஹாஸ்பிட்டல் ஃபார்மோட, வேற என்னென்ன ஃபார்ம் இருக்கோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்க பிரான்ச்சுக்கு கொடுக்குறீங்க. பிரான்ச் என்ன பண்றாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஓக்கு அனுப்புறாங்க. அங்கே டிஓ என்ன பண்றாங்க, எல்லா டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணி எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா டிபிஏக்கு அனுப்புறாங்க. டிபிஏ வந்து ப்ராசஸ் பண்ணி அவங்க வந்து இதை ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஃபைனல் டிசிஷன் வந்து எல்ஐசி தான் எடுக்குது. அவங்க ஓகே பண்ண வேண்டாம்னு சொன்னா கூட எல்ஐசி ஓகே பண்ணி செட்டில் பண்ணலாம் அப்பீல் பண்ணா. அதனால வந்து டிபிஏ டிசிஷன் தான் ஃபைனல் அப்படிங்கிறது கிடையாது. டிசிஷன் வந்து எல்ஐசி தான் எடுக்குது. ஓகே ஆச்சு அப்படின்னா பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அந்த பார்ட்னர் பேங்குக்கு. அப்புறம் பிரான்ச் மூலமா நமக்கு கிளைம் அமௌண்ட் ரிலீஸ் ஆகுது. எல்லா டாக்குமெண்ட்லையும் செல்ஃப் அட்டஸ்டேஷன் இஸ் மஸ்ட். இதுதான் நண்பர்களே ஜீவன் ஆரோக்கிய பத்தியான
ஒரு தெளிவான ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் லேட் பண்ணேன். அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் ஜீவன் ஆரோக்கியாவை பத்தியான ஒரு முழுமையான ஒரு பிரசன்டேஷனா இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பத்தி ஒரு ஒரு முழுமையான ஒரு வகுப்ப நான் எடுத்திருக்கேன். நீங்க திருப்பி திருப்பி கேளுங்க. இந்த லிஸ்ட் எல்லாமே குடுத்திருக்கேன். சர்ஜிக்கல் லிஸ்ட் குடுத்திருக்கேன். டே கேர் ப்ரொசீஜர் லிஸ்ட் குடுத்திருக்கேன். அ மேக்ஸிமம் ஒரு வருஷத்துல எவ்வளவு கிளைம் பண்ணலாம்? லைஃப் டைமா எவ்வளவு கிளைம் பண்ணலாம்? டெர்ம் ரைடர் சேர்க்கணும்னா என்ன கண்டிஷன்? ஆக்சிடென்ட் பெனிஃபிட் சேர்க்கணும்னா என்ன கண்டிஷன்? பிரின்சிபல் இன்சூர்டுக்கு இருந்தா என்ன கண்டிஷன்? பிரின்சிபல் இன்சூர்டு சப்போஸ் இறந்துட்டாரு அப்படின்னா, ஸ்பவுஸ் வந்து பிரின்சிபல் இன்சூர்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க முதல்லயே வில்லிங்னஸ் குடுத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த பாலிசி ஆனது கன்டின்யூ ஆகும். அந்த ஒரு பாயிண்ட் விட்டு போச்சு. அதான் இப்ப நான் கடைசியத்துல அதையும் சேர்த்துடுறேன். சப்போஸ் பிரின்சிபல் இன்சூர்ட் போடுறீங்க. நீங்க சப்போஸ் அந்த பிரின்சிபல் இன்சூர்ட் வந்து டெத் ஆயிட்டாரு அப்படின்னா, ஸ்பவுஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரின்சிபல் இன்சூர்டா மாறிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாலிசி ஆனது கன்டின்யூ ஆகும். இதுக்கு வந்து வில்லிங்னெஸ் வந்து பாலிசி போடும்போதே அவங்க குடுத்திருக்கணும். அப்படி குடுக்கல அப்படின்னா, பாலிசி ஆனது டெர்மினேட் ஆயிரும் அதோட. ஒன்ஸ் பிரின்சிபல் இன்சூர்ட் மாறிட்டாங்க அப்படின்னா, பிரீமியம் மாறும். ஏன்னா எப்பவுமே பிரின்சிபல் இன்சூர்டுக்கு ஒரு பிரீமியம், மெம்பருக்கு ஒரு பிரீமியம். மெம்பர் வந்து பிரின்சிபல் இன்சூர்டா மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரீமியமும் மாறிரும் அப்படிங்கிறதையும் கணக்குல வச்சுக்கங்க. எல்லா விஷயத்தையும் இதுல மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். தெளிவா இத நீங்க படிங்க. ஏன்னா நான் பல்வேறு சோர்ஸ்ல இருந்து இது வந்து நானு க கலெக்ட் பண்ணி தான் இப்ப உங்களுக்கு ஒண்ணா குடுக்குறேன். அப்ப இத நீங்க அ பிபிடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும். 9443763311 இல்லது மெயில் பண்ணுங்க. r.madiyalagan1963@gmail.com. உங்களுக்கு இந்த பிபிடிய அனுப்பி வைக்கிறேன். இந்த பிபிடிய நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜீவன் ஆரோக்கியா பத்தி அண்டர் ரைட்டிங் ரூல்ல இருந்து, மெடிக்கல் ரூல்ல இருந்து, பைனான்சியல் அண்டர் ரைட்டிங்ல இருந்து, எ எந்தெந்த டிசீஸ்க்கு எவ்வளவு நாள் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறதுல இருந்து, ஃபீமேல் கேட்டகரிக்கு குடுக்கலாமா, குடுக்கக்கூடாதாங்கிறதுல இருந்து, மேஜர் ஸ்டூடண்ட்க்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறதுல இருந்து எல்லாமே இதுல இருக்கு. நீங்க இத வந்து நீங்க சேஃப்டியா வச்சுக்கங்க. எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ, அப்ப எடுத்து பார்ப்பதற்கும், படிப்பதற்கும், உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கும் வசதியா இருக்கும். இந்த நோக்கத்துல தான் ஒரு தெளிவான ஒரு ஜீவன் ஆரோக்கிய பிரசன்டேஷன நமது மதிய ஆயுதம் சேனல் மூலமாக இன்று நான் குடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றியான ஒரு முழுமையான ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கியிருக்கும். தெளிவா இத நீங்க உள்வாங்குங்க. பார்ட்டிக்கு எஜுகேட் பண்ணுங்க. அதற்கேத்த கிளையண்ட்ட நீங்க பிடிங்க. உங்களது நம்பர் ஆஃப் லைஃப் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஒரு அருமையான டூல் இது. நமக்கும் ஃபுல் கிரெடிட் இருக்கு. அதனால இத நீங்க வந்து தாராளமாக இதுல உள்ள பிளஸ், மைனஸ தெளிவா எடுத்து சொல்லி, இந்த பாலிசிய நம்ம பண்ணலாம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர். மதியழகன், எஸ்பிஏ எல்ஐசி திருப்பூர். நன்றி நண்பர்களே. வணக்கம்.